வெல்கம் டு விசாலிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு பீர்க்கங்காய் பச்சடி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். பார்க்கலாம். பீர்க்கங்காய் பச்சடி வைக்க ஒரு நீல பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன். முதல்ல இதை கட் பண்ணிக்கலாம். இதை தொலி சீவிக்கலாம். இதை நல்லா தொலி சீவியாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காயை வெட்டியாச்சு. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 பல்லாரி, இதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பல்லாரி பச்சை மிளகாய் வெட்டியாச்சு. இப்போ இதை காயை கழுவிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுக்க 2 கரண்டி. எண்ணெய் சூடாகிட்டு இப்போ கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கல் போட்டுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ கழுவி வச்சிருக்க பீர்க்கங்காய் போடலாம். நல்லா காய் வேகட்டும். தண்ணியில் ஒரு சின்ன உருண்டை புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சள் பொடி, அரைச்சி வச்ச வெங்காய விழுது, தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு துண்டு தேங்காய் அரைச்சி போட்டிருக்கேன். 2 கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், அதனால் கொஞ்சம் வத்தப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா வத்தி வந்தோடனே இறக்கிக்கலாம். நல்லா வத்தட்டும். பச்சடி நல்லா வத்திருச்சு. இப்போ மல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். பீர்க்கங்காய் பச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.